வீடு வாங்கும்போது புதுசாக வீடு வாங்கியிருக்கோம்ல, அந்த வீடு வாங்கும்போது உங்கள் மாலதி இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு தாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இல்லை டாக்குமெண்ட்டு ஒருவேளை வந்துட்டான். உறுதியாக வருது, வரும்னு நினச்சிட்டு வாங்கு. உறுதியாக வருது, 100% வருது. இவனும் தப்பு பண்ணல, கள்ளக்கடத்தல் பண்ணி வாங்கல, உழைச்ச காசில் வாங்குறீங்களா, எதுக்கு பயப்படுறீங்க? வரட்டும், வந்துச்சு என்னப்பா. ஸோ வருன்றது தெரியணும். ஏன்னா அந்த சில்லற பசங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் எனக்கு. ஓ இங்கே கூடியிருக்கானா, டவர் லொகேஷன் இங்கே காட்டுது, அப்போ எங்கே அந்த வீடு, அப்போ அதுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இது, இந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் 10 நாள் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் காட்டுங்க, சங்கரில் மாலதி பேரில் என்ன இருக்குன்னு பாருங்கள் சார், மாலதி பேரில் நான் கொடுக்குது இந்தப்பா அப்படின்ட்டு இந்த டபரா வாயர்களிடம் கொடுத்தால் அவர்கள் இதே பெரிய புலனாய்வு போல எடுத்துக்கொண்டு இதை செக் பண்ணுறீங்களே, அப்போ யூடியூப்ல வர வருமானம் செக் பண்ணிங்கன்னா எப்படி வாங்கினான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது அவர்கள் நோக்கம் அல்ல. அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ ஒருவேளை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே நீடிச்சிருந்தோன்னா இந்த நாயெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பயங்கரமாக ஹாரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் தயவு செய்து கிளம்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்களோட நோக்கம். ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, நீங்கள் எதிர்பார்க்கணும். நான் அதை எதிர்பார்த்தேன், வரும்னு எதிர்பார்த்தேன். லேட்டு உதவிங்க ஒழுங்காக கண்டுபிடிக்கல. அதான் நான் நினச்சேன், என்ன உளவுத்துறை இவ்வளோ பொறுமையாக விழாவை சிறப்பித்து விட்டு வந்து. அதான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்படி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக பார்க்குறாம அடுத்து என்ன பண்ண போகிறான் தெரியாது.